அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனால் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்க மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் டேரெக்டாக அனுப்பிட்டு அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் சொல்லியிருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அலைட்மெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். இதில் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் தான் ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் இருந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். வீடியோ வந்து ஈஸியாக முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் மட்டும் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வீடியோவாக நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அந்த பிளாஸ்டிங் வீடியோவை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாங்கிற ஆப்ஷனில் போய் நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து அதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கன்னா அப்படியே சைடு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். மேலே அந்த பாஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு பக்கத்தால் அந்த ரைட் சைடு ஏரோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிங் வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு ரெட் லைனை தாண்டி இருக்காத மாதிரி பார்த்துங்க அந்த வீடியோ. அவ்வளோதான். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு இருக்கும். அதாவது இதுலேயும் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னா மியூட் பண்ணிங்க, இல்லை இது அப்படியே விட்ருங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரெட் லிங்க் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் வந்து இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க இமேஜை. அந்த ஏரோ யூஸ் பண்ணி அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இமேஜை. நெக்ஸ்ட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதாவது அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு அந்த ஒயிட் பாயிண்டரை ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணிங்களோ அதே மாதிரி அடுத்த இமேஜும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. சைஸெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜை வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகே, நெக்ஸ்ட் நான் இமேஜ் இப்போ ஆட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கோ எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசினா என்ன பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் பீஸ்னு. அந்த பீஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோக்கு பக்கத்தால் அதில் காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இந்த 3 லேயர் காப்பி ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் போட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ளூ லேயருமே. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஈஸியாகவே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டதாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிடுங்க. அதாவது பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு சிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி வரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா இமேஜ்லையுமே. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 இமேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் இருக்கோ அத்தனை இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு எல்லா எடிட்டும் முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சாங்கை வச்சு நீங்கள் எடிட் பண்ணணும்னு வச்சுங்க. அந்த சாங் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபைனலாக எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதான் பார்க்க போகிறோம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணால் தான் அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அதாவது நம்ம ரெசல்யூஷன்லாம் அந்த பேஜில் தான் செலக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அந்த சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வச்சுருங்க. அதுக்கு கீழே கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபுல் வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எல்லாம் ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.